कुंती टिप्पणी। कुंती श्री रामधारी सिंह दिनकर द्वारा लिखित रश्मिरथी में आने वाले स्त्री पात्र है कुंती। श्री रामधारी सिंह दिनकर द्वारा ராம்தாரி சிங் தின்கர் மூலமாக எழுதப்பட்ட ரஷ்மிரதி அதில் வரக்கூடிய ஆனேவாலே வரக்கூடிய ஸ்திரீ பாத்திர ஒரு பெண் கேரக்டர் தான் குந்தி. மகாபாரத்தில் குந்தி அப்படின்ற கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாண்டவர்களுடைய தாய். पांडवों की माता एवं ममता की प्रतिमूर्ति के रूप में उसका चरित्र चित्रित किया गया है. பாண்டவோ பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாண்டவர்களுடைய மாதா தாய் மற்றும் மம்தாக்கி பிரதிமூர்த்தி ஒரு தாய்மையுள்ளம், தாய்மை அன்பின் ஒரு மறு உருவமாக இருக்கிற ரூபத்தில் வடிவத்தில் அவங்களுடைய கேரக்டர் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. कवि कुंती के मातृ हृदय के सच्चे स्वरूप को कर्ण कुंती वार्तालाप में साफ प्रकट करते हैं. கவி இந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு, குந்திக்கு மாத்ரு ஹிருதயக்கே அவங்களுடைய சாஃப்டான அந்த இருதயம், அந்த மாத்ரு ஹிருதய தாய்மையுள்ளமாக கொண்ட அந்த இருதயத்தில் இருக்க உண்மையான சச்சே ஸ்வரூப் உண்மையான அந்த வடிவத்தை கர்ணன் மற்றும் குந்தி அவங்க இருவருடைய வார்த்தாலாப் டைலாக் உரையாடல் மூலமாக சாஃப் பிரகட் கர்த்தே கிளியராக வெளிப்படுத்தியிருக்காரு. अविवाहित स्थिति में कर्ण के पैदा होने के कारण लोक लाज से बचने के लिए माता कुंती बच्चे को मंजूषा में सुलाकर गंगा में बहा देती है. अविवाहित विवाहना मैरेज, अविवाहतना திருமணம் ஆகாத ஸ்திதி நிலைமையில், திருமணம் ஆகாத நிலைமையில் கர்ணுக்கு பைதா ஹோனேக்கே கர்ணன் உருவாக்கப்பட்ட கர்ணன் பிறந்த காரணத்தால் லோக் லாஜ் சே பச்னேக்கே லியே மக்கள் என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற அந்த லாஜ் அந்த வெக்கத்தின் காரணமாக பச்னேக்கே லியே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மாதா குந்தி என்ன பண்ணுறாங்க, பச்சேக்கோ மஞ்சுஷானே ஒரு பெட்டின்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைய படுக்க வைக்கிற மாதிரி இருக்க ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் சுலாக்கர் கங்காமே பஹா தேத்தி ஹே, இந்த கங்கையில் என்ன பண்ணிடுறாங்க, மிதக்க விட்டுறாங்க. பஹா ஃப்ளோட்டிங், மிதக்க விட்டுடுறாங்க. வஹ மஞ்சுஷா அதிரத் நாமக் சூத் கோ மில்தி ஹே. அந்த மஞ்சுஷா அந்த பெட்டி எங்கே யார்கிட்ட கிடைக்கிது அப்படின்னா, அதிரத் அப்படின்ற ஒரு பெயர் கொண்டுள்ள சூத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேரோட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவங்கள சூத்திரன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கிடைக்கிது அந்த பெட்டி. बाल बच्चे न होने के कारण वह कर्ण को लाड प्यार से पालता है. பால் பச்சே ந ஹோனே அந்த குழந்தை இல்லாத, அவங்களுக்கு குழந்தையே இருக்காது அந்த தேரோட்டிக்கு. ந ஹோனேக்கு காரணம் இல்லாத காரணத்தால் கர்ணுக்கு லாடு பியார் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக ரொம்ப செல்லத்தோடு என்ன பண்ணுறாங்க, பாசத்தோடு என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. பால்தாகே கர்ண் படா தனுர் வீர் நிகழ்த்தாகே. கர்ணன் ஒரு பெரிய வீரன், தனுர் வீர் வில்வித்தையில் சிறந்த ஒரு வீரனாக வெளியே வரான். ஏன்னா பிறப்பில் என்னது ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்தவராக தான் பிறப்பில் இருக்கான் இல்லையா, அதனால் அவன் ஒரு சிறந்த ஒரு தனுர் வீரனாக வெளியில் வரான். दुर्योधन उसे अंग देश का राजा बना देता है और वह अर्जुन का प्रतिदिन बन जाता है, प्रतिद्वंदी बन जाता है. துரியோதன் உசே துரியோதன் என்ன பண்ணுறான், அவனை அங்க தேசத்துடைய ராஜாவாக்குறான். யாரை, கர்ணன் அங்க தேசத்துடைய ராஜாவாக்கி அர்ஜுன் கா பிரதித்வந்தி பன் ஜாத்தா. அர்ஜுனனுக்கு ஒரு போட்டியாளராக, துரியோதனனுக்கு எனிமி தான் அர்ஜுனனுக்கு ஒரு போட்டியாளனா யாரை உருவாக்கிடுறான், கர்ணனை உருவாக்கிடுறான். ஜப் பாண்டவ் अज्ञातवास को पूरा करके अपने अधिकार को मांगते हैं तब दुर्योधन 5 गांव तक भी देने को इनकार कर देता है.
ஜப் அஞ்ஞாத்வாஸ்னா சில நாட்கள் வந்து அவங்க காட்டில் இருக்கணும், காட்டில் இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் வரும். அந்த டைம் முடிச்சுட்டு அவங்க திரும்பி வராங்க. அந்த பாண்டவர்கள் அந்த 5 பேரும் என்ன பண்ணுறாங்க, திரும்பி வந்து பூரா அந்த 5வது பூரா கற்கே முடிச்சுட்டு அப்படியே அதிகாரக்கோ தன்னுடைய அதிகாரத்தை கேட்குறாங்க. நாங்கள் முடிச்சிட்டோம், எங்களுடைய உரிமையை எங்களுடைய அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ துரியோதன் 5 गांव तक भी 5 கிராமங்களை கூட तक देने का इनकार कर देता है. इनकार மீன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஒரு 5 கிராமங்களை கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ வந்து துரியோதனுடைய ஃபாதரும் பாண்டவர்களுடைய ஃபாதரும் பிரதர்ஸ் அப்படி வரும் இந்த ஸ்டோரி. இப்போ அந்த ஸ்டோரியும் கிளியராக இருந்தால் உங்களுக்கு இது இப்போ சொல்கிறதும் கிளியராக புரியும். जिससे महायुद्ध छिड़ने की संभावना होती है. என்ன ஆகும், இப்போ அவன் 5 கிராமங்களை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஒரு மகாயுத்த பெரிய யுத்தமே உருவாகக்கூடிய நிலைமை வந்து அந்த இடத்துல வரும். कृष्ण युद्ध को रोकने के विचार से दूध के रूप में आते हैं. அங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், யுத்தको रोकने ஸ்டாப், யுத்தத்தை நிறுத்துவதற்காக அந்த ஒரு எண்ணத்தில் விசாரிச்சு அந்த எண்ணத்தில் ஒரு தூதுவனுடைய தூதுவனுடைய வடிவத்தில் அங்கே போகிறார். लेकिन दुष्ट दुर्योधन उनको बंदी बनाने का प्रयास करता है. ஆனால் துரியோதன் என்ன பண்ணுவான், उनको बंदी கைது பண்ணிடுவான். बनाने का प्रयास கைது பண்ணக்கூடிய முயற்சிகளை வந்து செய்வான். तब कृष्ण निर्णय कर लेते हैं कि दुर्योधन के बल को यानी कर्ण की सहायता को बंद करने का उपाय सोचते हैं. तब அப்போ கிருஷ்ணர் முடிவு பண்ணுறாரு. என்ன முடிவு பண்ணுறாரு, துரியோதனுக்கு பல்கோ யானே துரியோதனுக்கு பலமாக இருக்கிற கர்ணுக்கு சகாயத்தாக்கோ பந்து கற்கே துரியோதனுக்கு பலமாக இருக்கிற அந்த கர்ணனுடைய அந்த உதவியை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபாய் சோச்சித்தே ஒரு யோசனையை வந்து அவர் யோசிக்கிறார். அந்த ஒரு யோசனையை அவர் முன்வைக்கிறார். इसलिए कुंती को कर्ण के जन्म को बात करते हैं. அப்போ என்ன பண்ணுறாரு, குந்தி கிட்ட போகிறாரு. போயிட்டு கர்ணனுடைய பிறப்பை பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்லிடுறார். அது வரைக்கும் குந்திக்கு தெரியாது, கர்ணன் தான் தன்னுடைய மகன் அப்படின்றது தெரியாது. அப்போ அந்த விஷயத்தை போயிட்டு சொல்கிறார். कुंती को जब पता चलता है कि कर्ण अपना बड़ा पुत्र है और उससे अपने अन्य पुत्रों का अंत संभव है. कुंतीக்கு எப்போ தெரிய வருதோ கர்ண தன்னுடைய முதல் மகன் படா புத்திர பெரிய மகன் அப்படின்றது தெரிய வருதோ உசுசே அப்படி அந்நிய புத்திரோக்கா அந்த சம்பவ அப்போ தான் முடிவு பண்ணிடுறாங்க, மற்ற பிள்ளைகளுடைய முடிவு இறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டுது. इसलिए वह छिपे छिपे कर्ण के पास जाती है और निवेदन करती है कि पांडवों में तुम ही बड़ा पुत्र हो और उनके साथ मिलकर रहो. உடனே மறைஞ்சே போகிறாங்க. கர்ணங்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நிவேதன் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, பாண்டவர்களில் நீ தான் வந்து பெரியவன், நீ தான் முதல் மகன், என்னுடைய முதல் மகன், அதனால் அவங்க கூட சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. उसकी प्रार्थना में ममता की भावना उमंड आती है. அவங்களுடைய அந்த வேண்டுகோளில் வந்து தாய்மை அன்பு அப்படின்றது நிறைஞ்சி இருக்குது, தாய்மை அன்பு அதில் வெளிப்படுது. एक आदर्श माता के सच्चे दिल का दर्शन उसके कथन में प्रकट होता है. ஒரு சிறந்த ஒரு தாயுடைய உண்மையான தில்னா மனசு, உண்மையான அந்த மனசு தர்ஷனை வெளிப்படுறது. उसके कथन में प्रकट होता है. அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. कर्ण अपनी माता कुंती का आदर करने पर भी उसकी प्रार्थना को स्वीकार करने तैयार नहीं रखता. கர்ண अपने माता कुंती தன்னுடைய தாய் குந்திக்கு ஆதர் கர்ணே மரியாதையோடு இருந்தாலும், அவங்க மேலே மரியாதை வச்சுருந்தாலும், உஸ்கி பிரார்த்தனா அவங்களுடைய வேண்டுகோளை வந்து ஸ்வீகார் கர்ணே தயார் நகி அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக
இல்லை. ஏன்னா என்னாச்சு, ஏன்னா வந்து துரியோதன் வந்து கர்ணன் அவமானப்பட்டு இருக்கும் பொழுது அங்க தேசம் அப்படின்ற ஒரு நாட்டையே கொடுத்து கர்ணனை வந்து பாதுகாக்கிறது யார், துரியோதன். அதனால் துரியோதனனை விட்டுட்டு நான் வரமாட்டேன், அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், குந்தியுடைய அந்த வேண்டுகோளை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிவிடுவான். அதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவான். वह अर्जुन को युद्ध में सामना करने की अपने दृढ़ता को साफ कर कहता है. தன் அர்ஜுனனை யுத்தத்தில் நான் எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு தன்னுடைய உறுதியான அந்த நிலைமையை வந்து கிளியராக சொல்லிடுறான். நான் கண்டிப்பாக வந்து அர்ஜுனனை எதிர்கொள்ளுவேன் யுத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். कुंती आखिर कर्ण से यह वादा लेती है कि अर्जुन को छोड़कर बाकी 4 पांडवों को न मारे. कुंती கடைசியில் கர்ண से यह वादा, கர்ணன்கிட்ட இந்த ஒரு ப்ராமிஸ், வாதா லேத்தி, இந்த ப்ராமிஸை வாங்குறாங்க. கடைசியாக என்னன்னு பார்ப்போம். அர்ஜுனுக்கு சோடுக்கர், அர்ஜுனனை விட்டுட்டு அர்ஜுனனை தவிர பாக்கி 4 பாண்டவோக்கோ ந மாறோ, மற்ற 4 பேரை வந்து நீ கொல்லக்கூடாது. நீ யாராவது ஒருத்தரை கொல்லுவேன் அப்படின்ற ஒரு உறுதியாக இருந்தனா அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையாவது நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. उसके ऐसे व्यवहार से मालूम होता है कि कुंती में अपने पुत्रों की रक्षा का विचार अत्यधिक है. उसके ऐसे व्यवहार, இந்த விவகாரம், இந்த ஒரு நடவடிக்கையிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னென்னா, குந்திக்கு தன்னுடைய மகன்கள், தன்னுடைய பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய எண்ணம் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. इस प्रकार हम देखते हैं कि कुंती का चरित्र आदर्श माता का ज्वलंत उदाहरण है. इस प्रकार இந்த முறையில் நமக்கு தெரிய வருது. हम देखते हैं कि நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, குந்தி கா சரித்திர, குந்தியோட அந்த கேரக்டர், ஆதர்ஷ் மாதா, சிறந்த ஒரு தாய் அப்படின்ற ஒரு ஜுவலந்த் உதாரணை, ஒரு சிறப்பான ஒரு ஜுவலந்த் மீன் பிரகாசமாக, பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஜுவலந்த் உதாரண், ஒரு பிரகாசமான ஒரு உதாரணம், ஒரு சிறந்த உதாரணமாக தெரியுது. अपने पुत्रों की रक्षा के प्रति उसके विचार में उसकी ममता की भावना साफ उमंड पड़ती है. தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதன் கூட காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அந்த தாய்மையுள்ளம் அப்படி எல்லாமே அவங்களுடைய வார்த்தைகளில் கிளியராக, சாஃப் அப்படின்னா கிளியராக வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.